வணக்கம் உறவுகளே. இதுவரைக்கும் நாம ஆட்டோ சங்கருடைய குடும்ப பின்னணி, அவன் வேலூர் மாவட்டத்துல இருந்து சென்னைக்கு வந்தது, அவன் வளர்ந்தது, அதுக்கப்புறமா அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணது, இதுக்கப்புறமா மனைவியை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோ சங்கர் எத்தனை பெண்களை காதலிச்சாரு, அதே மாதிரி எத்தனை பெண்கள் ஆட்டோ சங்கரை காதலிச்சாங்க என்ற விபரத்தெல்லாம் போன காணொளியில நம்ம பார்த்திருப்போம். இந்த காணொளியில ஆட்டோ சங்கர் அவர் சாராய பிசினஸ்லயும் பிராத்தல் பிசினஸ்லயும் கொடிகட்டி பறந்திருந்தார். ஒரு ஆளா இந்த பிசினஸ்ல இவ்வளவு தூரத்துக்கு வளர முடியாது. அது கண்டிப்பா பக்க துணையா உறுதுணையா ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டம் அவனை சுத்தி இருந்திருந்தாதான் இந்த மாதிரியான, அதாவது செகண்ட் பிசினஸ்ல எல்லாம் நிலைச்சு நிற்க முடியும். அந்த வகையில ஆட்டோ சங்கருக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தது அவனுடைய தம்பி ஆட்டோ மோகன் சொல்லி. இந்த ஆட்டோ மோகன், ஆட்டோ சங்கர் இந்த ரெண்டு பேருமே ஊர்லயும் ஒன்னா வளர்ந்தாங்க. ஆட்டோ சங்கர் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஓராண்டு காலத்திலேயே அவனுடைய தம்பி மோகனும் தன் அண்ணன் கூடவே வந்தாப்புல. அண்ணன் கூட அண்ணனும் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் முதலா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் வேலைக்கு போறாங்க. அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்ட் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததான் சங்கர் சாராய பிசினஸ், அதாவது சாராய தொழில் செய்யும் போதும் அந்த அண்ணனுக்கு உறுதுணையா மோகன் இருக்காப்ல. ஆட்டோ சங்கர் என்ன சொல்றாப்லையோ அதான் அவனுடைய தம்பி ஆட்டோ மோகனும் செஞ்சிருக்காப்ல. அதாவது அண்ணன் என்ன சொல்றாரோ அதுதான் அவனுடைய வேதவான். எப்படின்னா, அண்ணன் கொலை செய்யுன்னு சொன்னா செஞ்சிருவான் உடனே. எதுக்கு ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியே கேட்க மாட்டாப்ல. அடுத்த நிமிஷமே அண்ணனுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு தம்பியா தான் ஆட்டோ மோகன் சங்கருடைய பயணிச்சுட்டு வந்திருக்காப்ல. ஆட்டோ சங்கர் இதை பார்க்கும்போது தம்பியுடையான் படைக்காஞ்சன்ற ஒரு நம்பிக்கையோட எல்லா விஷயத்தையும் தன்னோட தம்பி மோகனை நம்பி எல்லாமே விட்டுருக்கிறாரு. மோகன் நம்பி விட்டா அந்த காரியத்தை ஒழுங்கா செய்வான் அப்படின்ற நம்பிக்கையில தான் ஆட்டோ சங்கர் முழுமையா எல்லா தொழிலையுமே விட்டுருப்பார். சாராய கட்சி தொழிலாக இருந்தாலும் சரி, பிராதல் தொழிலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கட்டத்திலையுமே தன்னோட தம்பி மோகன் முழுமையா நம்பியிருக்காரு. இந்த தம்பி மோகனுக்கு அப்புறம் அடுத்தபடியா சங்கரோட வாழ்க்கையில முக்கியமான பங்கு வகிக்கிறது பார்த்தீங்கன்னாக்க எல்டின் அப்படிங்கிறவர். ஒரு எல்டின் என்ன அப்படின்னாங்க, மச்சான் முறை வராரு. எப்படி அவருக்கு மச்சான் முறையில ஒண்ணு சேர்றாங்க ரெண்டு பேரும் அப்படின்னா, மாமன் மச்சான் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோ சங்கரோட அம்மா இருக்காங்களா, அவங்க சென்னையில வசிக்கும் போது கோசி நாயர் அப்படிங்கிற ஒரு பெயிண்டரோட சேர்ந்து குடும்பம் நடத்துறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள்ல ஒரு பெண்ணை தான் எல்டின் திருமணம் முடிச்சிருக்காரு. சாந்தின்ற பெண்ணை திருமணம் முடிச்சு எல்டின் வாழ்ந்துட்டு வராரு. இதன் மூலமா ஆட்டோ சங்கரும் எல்டின் மாமன் மச்சன் முறையா மாறிடுறாங்க. இந்த மாதிரி மாமன் மச்சன் முறையா இருக்கும்பொழுது ஒவ்வொரு ரொம்ப பாசமாவும் இருந்திருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுலயே பழகி இருக்காங்களா என்னன்னு தெரியாது. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா அவர் ஆட்டோ சங்கரை எல்டின் எப்படி கூப்பிடுவார்னா, சங்கர் மாமா சங்கர் மாமான்னா எல்லா இடத்துலயுமே கூப்பிடுவாருன்னு சொல்றாங்க. குறிப்பா அந்த போலீஸ்ல கொடுத்த வாக்குமூலங்கள் எல்லாம் பார்க்கும்போது கூட ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தவங்களும் சங்கர் ஆட்டோ சங்கர் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. ஆனா எல்டினோட வாக்குமூலம் முழுமா ஒவ்வொரு பக்கத்துலயுமே ஆட்டோ சங்கர் என்ற எந்த வார்த்தையுமே இருக்காது. ஒவ்வொரு இடத்துலயுமே சங்கர் மாமா அப்படிங்கறத அவரோட ஒரு பாசமா அவர் குறிப்பிட்டிருக்காருங்கிறது நமக்கு சரியா இருக்கு. ஆமா முகேஷ், மலை ஏறினாலும் மச்சனம் தோணா வேணும் அப்படின்னு ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அந்த அளவுக்கு மோகன் இது ஆட்டோ சங்கர் மேல அவனுடைய தங்கச்சி வீட்டு கணவரான எல்ரின் அவ்வளவு பாசமா இருக்காரு. அது எந்த அளவுக்கு அவன் பாசம் வச்சிருந்தானா, கடைசி வரைக்கும் கூட வரைக்கும், அதாவது தூக்கு கயிறை முத்தமிடுற வரைக்கும் சங்கரோட எல்ரினும் பயணிச்சிருக்காரு. பாலா இப்ப முன்னாடி பார்த்த ரெண்டு பேரும் எல்டினா இருக்கட்டும், அதே போல மோகனா இருக்கட்டும், ரெண்டு பேருமே உறவு முறையில வராங்க. ஆனா இவங்க இல்லாம அடுத்தபடியா ஆட்டோ சங்கருக்கு உதவியா இருந்தது சுடலை அப்படிங்கிறவர். சுடலை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் பரமன்குறிச்சியை சேர்ந்தவர். இவரோட அப்பா ஏற்கனவே சென்னைக்கு திருவான்மையில வச்சு வந்துட்டு இருக்காரு. இவரோட மற்ற சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி எல்லாம் அந்த சுடலையோட அண்ணன் தம்பிங்கெல்லாம் பல்லாவரம் பகுதியில் வகிச்சுட்டு வராங்க. அதுமாரி அவர் சென்னைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஆட்டோ சங்கரோட பழக்கம் ஏற்படுது. அந்த ஆட்டோ சங்கரோட பழக்கம் ஏற்பட்டு பின்னாடி ஆட்டோ சங்கரோட முழுமையா சேர்ந்துடுறாரு. அப்படி சேரும்போது ஆட்டோ சங்கர் பிராத்தல் பிசினஸ் பண்ணும்போது அந்த விபச்சார அலைகளை அவர்கிட்ட ஆட்டோ சங்கர் நம்பி வருவாங்களே, அவங்கள தொழிலுக்கு அனுப்புறது, கஸ்டமருக்கு அனுப்புறது, அந்த கஸ்டமர் இருந்து பணம் வாங்குறது எல்லாமே இந்த சுடலை மூலியமா தான் நடந்து வந்துட்டு இருக்குது. ஆட்டோ சங்கர் நம்பி தொழிலுக்கு வராங்களே, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றப்பையும் அந்த பொறுப்பு சுடலைட்ட தான் ஒப்படைக்கப்படுது. இதே மாதிரி ஆட்டோ சங்கருக்கு அடுத்தபடியா அந்த அவருக்கு வருமானத்தை கையாளுற கேஷ் ஹேண்ட்லரா ஒரு மேனேஜர் அந்தஸ்துல சுடலை ஆட்டோ சங்கர் வச்சிருக்கிறாரு. இந்த சுடலை மாதிரியே ஆட்டோ சங்கருக்கு அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான நபர் யாருன்னா சசி.
சசி வந்து ஆக்சுவலா வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து அருமனை அப்படின்ற ஒரு கிராமத்தை வந்து சேர்ந்தவர். கன்னியாகுமரியில வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் வீட்டுல தான் சசி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் கூடவே வந்து இந்த சசியும் வந்து சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்த இடத்துல வந்து ஜானகியம்மன் மூலமா வந்து அவருக்கு வந்து தங்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தங்கி இருக்கிறான் சென்னையில தங்கி இருந்துக்கிட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கும்போது திருவான்மியூர் ஸ்டாண்ட்ல வந்து ஆட்டோ போடுறதுக்காக வர்றான். வந்தா அவனை வந்து அங்க உள்ள ஆட்டோ ஸ்டாண்ட்ல உள்ளவங்க வந்து அவனை சேர்க்க முடிச்சுறாங்க சசியை. அந்த நேரத்துல வந்து அந்த திருவான்மியூர் ஆட்டோ ஸ்டாண்டோடைய தலைவரா வந்து சங்கர் இருக்காப்ல, ஆட்டோ சங்கர் இருக்கான். அப்ப ஆட்டோ சங்கர்கிட்ட போய் இது மாதிரி ஆனா என்ன இந்த ஸ்டாண்ட்ல வந்து என்னை சேர்த்து விட முடிச்சுறாங்க, என்னை சேர்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இப்போ சசியை பார்த்த உடனே சரின்னு சொல்லிட்டு சங்கர் என்ன பண்றான்னா அவனை அந்த திருவான்மியூர் ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து சசியை கூட சேர்த்துக்கிறான். கொஞ்ச நாளைக்கு வந்து சசி ஆட்டோ ஓடிட்டு இருக்காப்ல. பட் அதுல வந்து நல்ல வருமானம் வரல. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஆட்டோவை வந்து வேற யாருக்கிட்ட வாடகைக்கு, வேற ஒரு ஆள்கிட்ட வாடகைக்கு விட்டுட்டு சங்கர்கிட்டே போய் அண்ணா நான் உன் கூடவே வந்துடுறேன், உன் பிசினஸ் கூட சேர்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு சங்கர் என்ன பண்றாருன்னா சசியும் வந்து தன்னுடைய பிசினஸ்ல வந்து சேர்த்துக்கிறாங்க. இப்படிதான் வந்து சங்கரோட வந்து சசியும் வந்து கூட பயணிக்கிறாப்புல. ஆமா, அந்த பிராத்தல் பிசினஸா இருக்கட்டும், சாராய பிசினஸ்னா இருக்கட்டும், அதுக்கு வந்து சங்கருக்கு வந்து ஒரு சங்கருடைய கேங்க்ல வந்து சசியும் வந்து ஒரு நபரா, ஒரு முக்கியமான நபரா வந்து சேர்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா திருவான்மையை சேர்ந்த பாபு, இவர் வந்து ஆட்டோ சங்கர் குரூப்ல இணைகிறாரு. இவர் எப்படி இணைகிறாரு அப்படின்னா ஒரு எதிரியா இருந்து நண்பனா மாறுறாரு. வழக்கமா வந்து நம்ம வந்து மோதல் இருந்து காதலா மாறுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த இவரோட விவகாரத்தை பொறுத்தவரையிலும் ஒரு எதிரியை வந்து நண்பனாக்கி இருக்காரு ஆட்டோ சங்கர். அந்த அளவுக்கு அந்த வித்தையும் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். திருவான்மையூர் பாபு அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மையூர் பகுதியில் ஒரு சைக்கிள் கடை வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் திருவான்மையூர் இருக்கக்கூடிய அண்ணா வீதியிலையும் தரமணி பகுதியிலையும் சாராய வியாபாரமும் நடத்திட்டு இருக்காரு. சங்கர் வந்து சென்னையில் வந்து சாராய தொழிலில் வந்து ஈடுபட்டு முன்னாடியிலேருந்தே திருவான்மையூர் பாபுங்கிறவர் சாராய தொழில் வந்து கொடிக்கடி பறந்துட்டு இருக்காரு. இதுக்கடையில் சங்கருக்கும் வந்து படிப்படியாக ஒரு தொழில் வந்து முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணும்போது 2 பேருக்கு இடையில மோதல் ஏற்படுது. ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி பாபு போய் போலீஸ் விசாரிச்சா கூட சங்கர் மூலியமா தான் இந்த கம்ப்ளைண்ட் வருது, சங்கர் தான் தூண்டி விடுறாரு போலீஸ் அப்படின்ற அளவுக்கு வந்து பாபுக்கும் சங்கருக்குமான வெறுப்பு வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து சென்னை சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வழக்குகள் போய் நிலுவையில் கிடப்பில் கடந்துகிட்டே இருக்குது. அப்போ போலீஸ் வந்து 2 பேரையும் கூட்டு சமரசம் பேசுறாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர புகார் கொடுத்துட்டே இருக்கீங்க, கேஸ் மேலே கேஸாக ஃபைல் ஆகிட்டே இருக்குது, கோர்ட்டில் தான் தேவையில்லாமல் அலக்கழிச்சிட்டு இருக்கோம், அதனால நீங்கள் 2 பேரும் ஏன் ஒன்று சேர்ந்து போக்கூடாது, காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. அதையும் வந்து 2 பேரும் ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு பிறகு 2 பேரும் மோதல் இல்லாமல் தொழில் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் ஆட்டோ சங்கருக்கு வந்து ஒரு அசுர வளர்ச்சி அடைகிறாரு. பிராத்தல் தொழில் அதே போல் சாராய தொழில் ரெண்டுலேயுமே அசுர வளர்ச்சி அடையும் போது ஆட்டோ சங்கருக்கு எதிராக நம்ம வந்து உதார கட்டா வேலைக்கு ஆகாது, அதனால நம்மளும் சேர்ந்து கை கோத்து போயிட்டு ஒரு கையாக மாறிவிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு திருவான்மையூர் பாபு. அதுக்கப்புறம் தான் சங்கரோட இணைந்து 2 பேரும் பயணிக்கிறாங்க. ஆமாம் முகேஷ், இதே மாதிரி ஆட்டோ சங்கர் கேங்ல ரொம்ப இன்னொரு அடுத்தது முக்கியமான நபர் யாருன்னா ஆட்டோ செல்வராஜ் அப்படின்னு. இந்த ஆட்டோ செல்வராஜுக்கு சொந்த ஊர் வந்து மதுரை. இவருடைய அப்பாவும் பெரியப்பாவும் 2 பேருமே வந்து பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரரா வந்து மதுரையில வந்து வேலை பார்த்துருவாங்க. இந்த செல்வராஜ் அவங்க அப்பாவுடைய 2வது ஒய்ஃபோட வந்து சண்டை போட்டு செல்வராஜ் என்னன்னா மதுரையில இருந்து சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்த இடத்துல வந்து ராஜ்குமார் என்பவர் தான் அவரை அடைக்கலம் கொடுக்குறாப்புல. அங்க இருந்துகிட்டு வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க. ஆட்டோ ஓட்டும் போது ஆட்டோ மூர்த்தின்னு சொல்லி என்பவருடைய பழக்கம் வந்து செல்வராஜுக்கு ஏற்படுது. அவர் மூலமா, அந்த ஆட்டோ மூர்த்தி மூலமா ஆட்டோ மோகன்கிட்ட வந்து செல்வராஜை வந்து கொண்டு வந்துக்கிறாப்புல. அப்படி அறிமுகப்படுத்தி வச்சு சாராய பிசினஸ்க்கு வந்து அனுப்பி வைக்கிறாப்புல. இப்படிதான் வந்து செல்வராஜ் வந்து மோகன் மூலமா நட்பாகி மோகன் மூலமா வந்து சங்கரோட வந்து என்ன சங்கருக்கு வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரிய நபரா வந்து இந்த ஆட்டோ செல்வராஜ் வந்து உருமாறாப்புல. இந்த ஆட்டோ சங்கர் கேங்ல அடுத்த ஒரு 2 முக்கியமான நபர் யாருன்னா ஜெயச்சந்திரன், சிவாஜி. இந்த 2 பேரும் வந்து நம்ம அடையார் கெனால் ரோட்ல தான் வந்து அவங்க அம்மா வீட்டு பக்கத்துல வந்து வசிச்சு வராங்க. ஆனா 2 பேரும் தள்ளு வண்டியில வந்து காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வருமானம் வந்து அவ்வளவு சரியில்லை. ஆனா 2 பேருமே வந்து குடிகாரங்க. அவங்களுக்கு வந்து இந்த காய்கறி பிசினஸ் வந்து சரி வராதனால சங்கர்கிட்ட வந்து ஆனா ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து கேட்கறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த ஜெயச்சந்திரன், சிவாஜி இந்த 2 பேரையுமே வந்து ஆட்டோ சங்கர் வந்து தன்னுடைய பிசினஸ்க்கு வந்து பயன்படுத்திக்கிறாப்ல. அவங்க 2 பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 20 ரூபா சம்பளம், சாராயம் விற்கணும். இதுதான் வந்து அவங்க 2 பேருக்கு உள்ள பிசினஸ். இப்படிதான் வந்து சிவாஜியும் ஜெயச்சந்திரனும் ஆட்டோ சங்கரோடைய கேங்க்ல வந்து மிங்கிள் ஆகுறாங்க.
இதுக்கு அடுத்தபடியா சங்கரோட கேங்ல வந்து சேர்றவர் வந்து தென்னார்காடு மாவட்டத்தை சேர்ந்த ராஜாராம் அப்படிங்கிறவர். ராஜாராம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னார்காடு மாவட்டத்தை சேர்ந்தவர். ரயில் விபத்துல வந்து ஒரு அடிபட்டு ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தார். அப்படி இருக்கும்போது சென்னை திருவான்மையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா டீ கடைன்ற ஒரு கடையில வேலை பார்க்குறாரு. அவருக்கு வந்து அப்போதைக்கு கூலி எதுவும் கொடுக்கறதில்ல, சம்பளம் எதுவும் கொடுக்கறது, 3 வேளை சாப்பாடு மட்டும் போட்டு வேலை பாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்படி இந்த கடைக்கு வந்து சங்கர் வந்து டீ சாப்பிட வந்துட்டு போகும்போது எனக்கு வந்து சம்பளம் எதுவும் கொடுக்கறதில்ல, சாப்பாடு மட்டும் தான் போடுறாங்க, வேலை கொடுங்கன்னு சொல்லி சங்கர் வந்து நேரடியாக கேட்குறாரு. அதனால பரிதாபப்பட்ட சங்கர் வந்து நீ ஏன் அங்கே இருக்கிற, வேலை சம்பளம் கொடுக்காம நீ அதோட இருக்கிற, என்னோட வந்துட்டு நான் என்னோட சாராய தொழில் வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ராஜாராம் வந்து சேர்த்துக்கிறாரு. இவருக்கு அடுத்தபடியா ஆட்டோ சங்க குரூப்ல சேர்றது வந்து ரகு அப்படிங்கிற ஒரு கார் டிரைவர். இவர் எப்படி ஆட்டோ சங்கரோட சேர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு டிராவல்ஸ்ல வந்து ரகு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பெங்களூருக்கு ஆட்டோ சங்கருக்காக வண்டி எடுத்துட்டு போறாரு. அப்படி எடுத்துட்டு போற வண்டி வந்து பர்மிட் இல்லாத வண்டி. அது மட்டும் இல்லாமல் அங்கே எடுத்துட்டு போன இடத்துல பெங்களூர்ல வந்து ரிப்பேர் ஆகி ஃபால்ட் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது ஓனர், அந்த டிராவல்ஸோட ஓனர் வந்து ரகுவை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னது இப்போ பர்மிட் இல்லாத வண்டியை எப்படி எடுத்துட்டு போன அப்படின்னு சத்தம் போறாரு. அதனால காரும் ரிப்பேர் ஆனதுனால வேலையை விட்டு நிற்கிறாரு. அப்போ வந்து ரகு ஆட்டோ சங்கத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இதுமாரி வேலை உங்களுக்காக வண்டி எடுத்து வந்தேன், எனக்காக வேலையை விட்டு நிப்பாட்டாங்க, நான் நடுத்தரில் நிற்கிறேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, அவனாட உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி, இது வாடா நீ என்கிட்ட இல்லாத ஆட்டோவா, என்கிட்ட இல்லாத காரா, நான் உன்னை வேலை சேர்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிறாரு. திருவான்மையூரில் வந்து அப்போ ஒன்றா சேர்றாரு. ரகு வந்து ஆட்டோ சங்கர் வேலைக்கு சேர்ந்து அவர்கிட்ட இருக்கிற ஆட்டோ கார்லாம் ஓட்டிட்டு இருக்காரு. பிரதானமாக ரகு எதுக்கு வந்து ஆட்டோ சங்கர் பயன்படுத்துறாரு அப்படின்னா, தன்னோட குழந்தைங்களை வந்து பள்ளிக்கு அனுப்புறதுக்கு பயன்படுத்துறாரு. காலையிலேயே மாலையிலே பள்ளியில் விட்டுட்டு அழைச்சிட்டு வரதுக்கு பயன்படுத்துறாரு. மீதம் இருக்கிற நேரத்தில் அந்த விபச்சார அலைகள் இருப்பாங்கல்ல, ஆட்டோ சங்கரை நம்பி தொழில் பண்ண வந்தவங்க, அவங்கள வந்து முட்டுக்காடில் இருக்கக்கூடிய விடுதிகளை கொண்டு விட்டுட்டு அழைச்சிட்டு வரதுக்கும் ரகுவை பயன்படுத்தியிருக்காரு. இது போல தான் ரகு வந்து ஒரு கார் டிரைவராக இருந்த ரகு வந்து ஆட்டோ சங்கரோட கார் டிரைவராக மட்டும் இல்லாமல் ஆட்டோ சங்கருக்கு நம்பிக்கையான ஒரு நபராகவும் கடைசி வரை இருந்திருக்கிறாரு. இது மாதிரிதான் வந்து ஆட்டோ சங்கருக்கு வந்து ஆட்டோ மோகன்ல இருந்து ரகு வரைக்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்கி கட்டமைச்சு அந்த பிசினஸ்ல, அவனுடைய பிசினஸ்ல வந்து கொடி கட்டி பறக்கிறான். கொடி கட்டி பறந்ததுல வந்து கிடைக்கக்கூடிய வருமானம்னா இருக்கு இல்லையா, இந்த வருமானத்துல ஒரு பகுதியை பெரியார் நகர் பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து வாரி வழங்கியிருக்காங்க. இந்த ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு வந்து திருமண உதவி, இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து இறுதிச் சடங்கு செய்யறதுக்கு வந்து பண உதவி, இந்த மாதிரி வந்து கொடுத்து உதவி பண்ணி அந்த ஏரியாவிலேயே வந்து ஒரு குட்டி தலைவர் மாதிரியே தான் வளம் வந்துருக்கு. அப்படின்னா நம்ம ஆட்டோ சங்கர். பணம், பேரு, புகழ் இதெல்லாம் வந்து அவனுக்கு வந்து சேர சேர பின்னாடியே வந்து பிரச்சனையும் வந்து கூடவே வந்து அவனை பின்துறான். பணம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அவன்கிட்ட இருந்த அலைகளை தேடி அந்த பகுதியில் இருக்கிற ரவுடிகள், போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனுடைய வெளிப்பாடு தான் வந்து ஆட்டோ சங்கர் வந்து கோபமடைகிறாப்ல. இந்த கோபம் அடைஞ்சதுனால அவனுடைய வாழ்க்கையே வந்து திசை மாறி போகுது. ஒருவேளை வந்து அவனுடைய வாழ்க்கை அந்த மாதிரி திசை மாறி போகாட்டா இந்நேரம் ஆட்டோ சங்கர் வந்து அந்த ஏரியால ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராகவோ இல்லாட்டா வந்து ஒரு முக்கியமான அரசியல் கட்சி பிரமுகராக வந்து வளர்ந்திருக்கலாம். இப்படி வந்து அவனுடைய வாழ்க்கை வந்து திசை மாறின்னு சொன்ன முடியா? எப்படி வந்து அவனுடைய வாழ்க்கை திசை மாறியது அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.